மார்னிங் ஆல் எல்லாருக்கும் இளைய காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது யூபிஎஸ்சி குரூப் 1, அதாவது ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஏஎஸ், இன்கம் டேக்ஸ், இந்தியன் ரயில்வே சர்வீஸு, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸு, இந்த மாதிரி வந்துட்டு டாப்பரில், அதாவது வேர்ல்டு லெவலில் டாப்பரில் நடக்கிற எக்ஸாமினேஷனில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு குரூப் ஒன்றில் மெயின்ஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா 7 பேப்பர் இருக்குங்களா. இந்த 7 பேப்பரில் 4 பேப்பரில் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த 4 பேப்பரில் சூஸ் பண்ணுறதில் என்னென்ன சிலபஸ் இருக்குது, ஸோ அதை எப்படி வந்துட்டு நம்ம ஷார்ட்டாக எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை நான் எப்படி அதில் வந்துட்டு அந்த ஒயிட் பேப்பரில் எப்படி டெலிவரி பண்ணுறது, எப்படி ரைட் அவுட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி ஒரு சிம்பிளாக சொல்லித்தரேன். சரிங்களா? ரொம்பலாம் சிம்பிளாக இந்த தலைப்புனா என்னன்னு ஜஸ்ட்டு ஒரு விக்கிபீடியா பாருங்கள். வாட் இஸ் மீன் பை ஆர்ட்னு போடுங்க. ஸோ டிஃபைன் போடுங்க, அதோட பர்பஸ் போடுங்க, அதோட அட்வான்டேஜ் போடுங்க, டிஸ்அட்வான்டேஜ் போடுங்க, அது மெரிட்ஸ் போடுங்க, அது எந்த ஆண்டு வந்துட்டு நடைமுறைக்கு வந்தது, ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஸோ ஒரு கொஷின் இருக்குன்னா இவ்வளோ பார்க்கணும். ஸோ அதோட டெஃபினிஷன் பார்க்கணும், வாட் இஸ் மீன் பைன்னு பார்க்கணும், அதெல்லாம் என்னென்னு பார்க்கணும், அதோட நோக்கம் என்னன்னு பார்க்கணும், அது பயன்பாடு பார்க்கணும், அதோட நன்மை தீமையை பார்க்கணும், அது எதுக்காண்டி உருவாக்கப்பட்டது, அந்த கலை வந்துட்டு ஒரு கலை எதுக்காண்டி சிறப்பம்சங்கள்னால் இதெல்லாம் இருக்கணும். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு எப்படி டெலிவரி பண்ணுறீங்க, how to deliver your own writing your white sheet only. So but you know understand shortly. I will tell about that. I will tell about the syllabus or anybody anywhere, some technically I will speak for that. Just half an hour you can listen that and learn and tell about our opinion or anybody or anywhere. So subscribe my YouTube channel. Okay, first of all I tell about the syllabus, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 ஃபஸ்ட் பேப்பர் syllabus I will tell about, and then I will explanation the shortly only. That's a concept I will telling there. So okay, I will going to the syllabus only. So okay, first I will going to the syllabus tell about. Okay, so ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்துட்டு எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 6, அதாவது 6 ஹெட் டைட்டில் தான் இருக்குது. ஸோ அந்த ஹெட் டைட்டில் என்ன சொல்ல வருது, அதாவது அந்த தலைப்பு என்ன சொல்ல வருது, ஸோ எதுக்காண்டி அதை க்ரியேஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ அதோட பயன்பாடு என்ன, அது சிறப்பம்சங்கள் என்ன, அது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டு, ஸோ இந்த 3 விஷயத்த நீங்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு அப்சர்வ் பண்ணிங்கன்னா, இது ரிசீவ் பண்ணிக்கணும். இந்த நான் சொல்கிற ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா ரிசீவ் பண்ணிட்டு நல்லா பொறுமையாக காது கொடுத்து கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதை என்ன சொல்ல வரேன், எதுக்காண்டி சொல்கிறாங்க, இதனால் நம்மளுக்கு வந்து பின்னாடி என்ன ப்ளஸ்ஸு அடிஷ்னல் ஆகுது, கூடிக்கிட்டே போகுது, என்ன நன்மைகள் வந்துக்கிட்டே இருக்குது, ஸோ இதனால் நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி மாறுது. ஸோ இன்றைக்கி படிக்கிறோம், நாளைக்கு படிச்சுட்டே இருக்கிறோம். ஸோ ஆனால் வந்துட்டு படித்து இன்றைக்கி கஷ்டப்படுறீங்க, நாளைக்கு உழைச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கான ஊதியம் வருது, அதெல்லாம் நிம்மதி ஏற்படுது. ஸோ அது மாதிரி தான் படிப்போம். ஸோ இன்றைக்கி படிக்கிறீங்க, நாளைக்கு படிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ ஆனால் வந்துட்டு ஏதோ ஒரு எக்ஸாமினேஷனில் க்ளியர் பண்ணி உள்ளே என்ட்ராக போகிறீங்க. ஸோ இதுதான் இதில் உள்ள ஒரு சிறப்பம்சங்கள். ஸோ ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம்னா சும்மா கிடையாது. ஸோ அதுக்கான ஒன்று தியாகம் பண்ணால் அர்ப்பணிக்கணும். ஸோ இவ்வளோ கோட்பாடு கொள்கைலாம் இருக்குது. ஸோ உன்னோட கொள்கைக்காண்டி நீ எது வேணாலும் தியாகம் பண்ணலாம், பணம் வேணாலும் தியாகம் பண்ணலாம், உன்னுடைய அடிப்படை தேவை, அத்தியாவசிய தேவையில் நீ வந்துட்டு அதுக்கு தியாகம் பண்ணலாம். அவசிய தேவையை விட அத்தியாவசிய தேவையை வந்து அதுக்கு நீ அர்ப்பணிச்சிடலாம். நீ ஸோ ஒரு இடத்துக்கு போன ஒரு கொள்கையிலே நடந்து போயிட்டுருக்க, நீ ஒரு சரியான பாதையில் நடக்கிறேன்னா கஷ்டமாக தான் இருக்கும், ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீ வந்துட்டு கடைப்பிடிச்சி நிறையா போகிறீங்கன்னா, ஸோ ஒரு டிசிப்ளினை நீ மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒன்றை விட்டுறாது. ஸோ அது வந்து ஒரு போதைப் பொருள் மாதிரி. ஸோ வந்துட்டு ஒரு அடிஷன். ஸோ வந்து நல்லவங்களுக்கு இனிமேல் காலம் உண்டு. ஸோ யூ நோ தட் திஸ் பீரியட் ஒன்லி யூ ஹேவ் கஷ்டப்படுற. ஸோ பட் யூ நோ நெவர் த பர்மனண்ட் திஸ் சுச்சுவேஷன் யூ வில் கோயிங் தேர் நெக்ஸ்ட் லெவல். ஸோ ஸ்டெப் த யுவர் கரண்ட் சுச்சுவேஷன். இதை வந்துட்டு ஒரு படிக்கட்டை போட்டுரு. ஸோ இப்போ இருக்கிற கால சுச்சுவேஷனை நீ ஒரு படியாக போட்டுனா அது ஏணி மரமாக போயிட்டே இருக்கலாம், மேலே போயிட்டுருக்கலாம். ஸோ ஒரு படியிலேருந்து தான் நீங்கள் ஒரு மேலே இடத்துக்கு போக முடியும். கீழே ஃபவுண்டேஷனை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா நீங்கள் போகக்கூடிய இடம் அருமையான இடமாயிடும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி பாடுபட்டு உழைச்சிங்கன்னா நாளைக்கு போனால் அதுக்கான மதிப்பு இருக்கா, ஸோ வேல்யூ அன்றைக்கும் குறையாது. ஸோ வந்துட்டு 4 பேர் 4 விதமாக சொல்கிறான்னு பார்க்காதீங்க. நம்மளுக்கு என்ன பிடிக்குது, நம்ம எதுக்காண்டி வந்திருக்கோம், ஸோ நம்மளுடைய லட்சியம் என்ன, நம்மளோட குறிக்கோள் என்ன, நம்மளோட இலக்கு என்ன, ஸோ அதை நோக்கி பயணிங்க. அவங்க இதை சொன்னாங்க அதை சொன்னாங்கலாம் கிடையாது. ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழ போகிறீங்க, அடுத்தவங்க வந்து வாழ மாட்டாங்க. ஏதோ சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் வந்துட்டு ஜாலியாக தட்டுவாங்க, பேசுவாங்க, கதை பேசுவாங்க, சும்மா ஃபன் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் வேலையில் நீங்கள் கரெக்டாக இருங்க. யார் எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தை நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. யாரும் வந்து உதவி பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த உலகத்தில்
நீ விழுந்தால் கூட நீ தான் தனியாக எழுந்திரிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இது. ஸோ பணம் இருக்கிறவங்கள்ட்ட தான் வந்துட்டு நாய் கூட்டம் நரி கூட்டம் எல்லாம் வந்துட்டு முன்னாடி நிற்கும். ஸோ நீ ஒரு தனி மனிதனாக ஒரு சமுதாயத்தில் எடுத்துக்காட்டணும், நீயாக தான் முன்னேறி வரணும். ஸோ ஒருத்தர் முன்னேறி வர்றதுனால என்ன சார் ஆக போகுதுன்னா, நீ முன்னேறினா உன் சமூகத்துக்கு ஒரு புரட்சி ஏற்படுத்தலாம். நீ ஸோ வருங்கால சிஎம் ஆகலாம், ஏதோ ஒரு போஸ்டிங் வரலாம். ஸோ இருக்கிற அரசியல் இதை நீ கலைச்சிட்டு நீ ஒரு அரசியல் உருவாக்கலாம். அதனால தான் சமுதாய படையை பார்த்துட்டு இவர் அன்றைக்கி அப்துல் கலாம் என்ன சொன்னார், இன்னும் கூடிய சீக்கிரம் வந்துட்டு இது வல்லரசு ஆக போகுதுன்னு எதுக்கு சொன்னார், இளைஞர்களை பார்த்துட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு. சும்மா ஒருத்தர் விவேகானந்தர் சொல்ல மாட்டார், எனக்கு ஒரு 10 மாணவர்களை கொடுங்க, நான் நாட்டை ஒரு மாதிரி ஆக்கி. ஸோ அதனால் அவருக்கு தெரியும், ஒரு பெரிய பெரிய மகான்கள் ஞானிகள் அந்த மாதிரி ஒரு விஞ்ஞானிகளாக உள்ள ஒரு சயின்டிஸ்ட் அந்த மாதிரி ஒரு ரிலேட்டட் பாதையில் பயணிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இளைஞர்களோட சக்தி எப்படி, ஸோ நம்ம எதுக்காண்டி அதை பயன்படுத்திக்கணும். ஸோ இவ்வளவு கோட்பாடுகள் இருக்குது. சில பேர்கிட்ட கேட்டிங்கன்னா கட்சி இருக்கும். ஸோ கட்சியோட கோட்பாடு என்னன்னு கேட்டால் ஒன்றுமே தெரியாது. ஏதோ நானும் அந்த கட்சியில் சேர்றேங்க, இது மாதிரி சொன்னாப்புல சம்பாதிக்கலாம். ஸோ அது கிடையாது. மக்கள் நல்லா இருக்காங்க நினைக்கிற எந்த அரசாங்கம் நினைக்குதோ அதுதான் சிறப்பான ஆட்சிங்கிறது. மக்களுக்கு என்ன தேவை, ஸோ அதை நீ உயர்த்தி பண்ணணும். அதுதான் ஒரு அரசனுக்கு அழகு, ஒரு ஆட்சிக்கு அழகு, ஒரு ஆளுநருக்கு அழகு, ஒரு முதலமைச்சருக்கு அழகு, அதை வழி நடத்தும் அதுக்கு கீழே உள்ள சாராம்சங்களுக்கு அழகு. ஸோ இப்படி தான் வரணுமே ஒழிய நீ எடுத்தும் கொடுத்தோம், நீ கரண்டாக பண்ணுற இது பண்ணுற சரியில்லை, எதுவுமே இல்லை. ஸோ ஹிட்லர் சொன்ன மாதிரி நீ வந்துட்டு உனக்கு பிடிக்கலன்னா நீ அந்த இடத்துக்கு வந்துடணும். ஸோ ஒரு ஆட்சி பிடிக்கலன்னா நீ அந்த இடத்துக்கு வந்தால் தான் நீ மாற்ற முடியும். இந்த ஆட்சியும் சரி எந்த ஆட்சியும் சரி, ஏன் உனக்கு பிடிக்கலையா டப்புன்னு அந்த இடத்துக்கு வந்துடு. உனக்கு திறமை இருந்தால் நீ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல உட்கார போகிற. உனக்கு கீழே ஒரு உலகமே இயங்கிட்டு இருக்கும். ரன்னிங் யுவர் நியூ வேர்ல்டு வில் பி கிரியேட் தட் ஃபார் யுவர் ஹேண்ட் ஒன்லி ஃபார் தட் இஸ் கரண்ட் சுச்சுவேஷன் யூ வில் கிரியேட் தட். அதாவது உன்னை நீயே தயார்படுத்திக்கணும். போருக்கு போறியா, அதுக்கு என்னென்ன ஆயுதம் தேவை, அது மாதிரி ஒன்று படையை தயார்படுத்தணும். ஸோ அது மாதிரி உனக்கு வாழ்வியலுக்கு எது தேவைங்கிறது செதுக்கி உன்னை நீயே செதுக்கி கொண்டால்தான் ஒரு சிற்பம் ஒரு அழகுறப்படும். ஸோ அது மாதிரி நீ உன் வாழ்க்கையை நீயே செதுக்கிக்கொள். மனிதன் நேரத்தை பயன்படுத்தி உன் காலத்தையும் பயன்படுத்தி உன்னை நீயே செதுக்கிக்கொள். பிறகு பார் நீ யார் என்பதை உணர்த்தும் காலம். இதுதான் வாழ்க்கையோட தத்துவம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எது பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் ஸ்டடீஸோட ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னால் ஒன்றும் கிடையாது. ஆர்ட்டுங்கிறது கலை, கல்ச்சருங்கிறது பண்பாடு. ஸோ வந்துட்டு இந்த கலையினால் இந்த பண்பாடு வளருது. ஸோ இதனால் இந்த பண்பாடு வளருது. மனுஷனால இந்த பழக்கங்கள் நல்லா இருக்குது. ஸோ அதுதான் இது சார்ந்து தான் இருக்கும். மனிதன் இருக்கிறானா, உழைக்கிறான், ஊதியம் பெறுகிறான், உண்ணுகிறான், நிம்மதி அடைகிறான். ஸோ இதை தான் பண்பாடும்பாங்க. ஸோ அறுவடை பண்ணுற ஆர்ட்டுங்கிறது கலை. ஆயக்கலை 64ல் ஏதோ ஒரு கலை, விவசாயம் ஏதோ ஒரு கலை, அது அந்த 64 கலையில் அது ஒரு கலை. ஸோ எதை எடுத்துக்கலாம், நீ வேலை பார்க்குறதுல ஆயக்கலை 64 அடங்கிடும். ஸோ அது பண்பாடு எப்படி எங்கள் சமுதாயத்தில் எப்படி இருக்காங்க, மக்கள் எப்படி செழிப்பாக இருக்கிறாங்களா, பண்டமாற்று முறைனா என்ன, ஸோ அதை பற்றி கொஞ்சம் டெலிவரேஷன் பண்ணுறது. ஸோ கொஞ்சம் ப்ரீஃபாக பண்ணுங்கள், ரொம்ப வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் கொஞ்சம் ஷார்ட்லைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க, ஸோ சொல்ல வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி சொல்லிடணும். டெஃபினிஷன் கொடுத்து அது என்ன சொல்ல வருது, ஸோ அதோட கான்செப்ட் என்ன சொல்லிடணும். அதுக்கப்புறம் இந்தியனோட ஹிஸ்ட்ரி. ஸோ இந்தியனோட ஹிஸ்ட்ரினா ஒன்றும் கிடையாது, அந்த மன்னர் காலத்தில் வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அந்த கிமு ஸோ அந்த வருஷம் தான் உங்களுக்கு 1945 அந்த அதாவது நம்ம சுதந்திரம் வாங்காததுக்கு முன்னாடி ஆண்டுகளும் முக்கியமான ஆண்டுகள். அந்த வட்டமேசை மாநாடு, எந்தெந்த ஆண்டுகளை முதலமைச்சராக இருந்தாங்க, யார் முதல் பெண்மணி இராணுவத்துக்கு போனாங்க, ஸோ அது மாதிரி இந்த விஞ்ஞான சம்பந்தத்தில் யார் பெண்கள் முன்னாடி இருந்தாங்க. கல்பனா சாவ்லா வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் போஸ்டிங்கில் இருந்தாங்க. ஸோ வாட் த ரீசன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு ஒரு கட்டத்தில் நெருங்கிட்டுருக்கு. ஸோ எர்த்தை நெருங்கிட்டுருக்கு. ஸோ அந்த டயத்தில் என்ன ஆகிட்டுனா, ஸோ அவங்க டாகோட தான் பயணிச்சுருந்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படி வந்திருக்காங்க. இவங்க மட்டும் சிங்கிள் பர்சனாக வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு மாவீரர் மாதிரி, இவங்க ஒரு வீராங்கனை மாதிரி வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டுருக்கப்போ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸு நெருங்கிறதுக்கு முன்னாடியே பேனாகி வெடித்து எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டு. ஸோ அது என்ன காரணம்னா, அதுக்கு அவங்க மட்டும் காரணம் கிடையாது, அவங்க முடிஞ்சிருந்தால் அவங்கள காவந்து பண்ணிடலாம். ஸோ அது கம்பெனியோட இதுதான், இஸ்ரோவோட ரஷ்யாவோட மிகப்பெரிய ஒரு தப்பு தான். ஸோ தப்பு அவங்க மேலே சொல்ல முடியாது. ஒரு ஏரோநாட்டிக்கலாக இருந்தால் அவங்களுக்கு எல்லாம் தெரியாமல் இருந்தது, எல்லாம் தெரிஞ்சு இவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொறுப்பான ஒருத்தவங்களை இழந்த மாதிரி தான் அந்த ஒரு கதைகள் சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி வேர்ல்டோட ஹிஸ்ட்ரி பார்த்துக்கணும். ஸோ வேர்ல்டோட ஹிஸ்ட்ரினா ஒன்றும் கிடையாது, இது ஃபேமஸாக இருக்குது. ஸோ
உலக அதிசயங்கள் இருக்கா, அது எப்படி க்ரியேஷன் ஆகுது, ஸோ அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அது எந்த ஆண்டு வந்துட்டு இதில் பண்ணுது, ஸோ எதனால வந்துட்டு அது உலக அதிசயம்னு வச்சோம், ஏன் வச்சிருக்கக்கூடாது, ஸோ அதை பற்றி கொஞ்சம் டெப்த் கன்சியஸ் பண்ணணும். சரிங்களா? அதாவது இந்திய சமுதாயத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, இப்போ என்னென்ன நடந்துகிட்ருக்கு, வன்முறைகள் நிறையா நடக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த வன்முறைக்கு தூண்டுறதுக்கு யார் காரணம், ஸோ அதுக்குன்னு ஒரு தலைவன் இருப்பான், கூலிப்படா ஒருத்தன் இருப்பான். ஸோ அவன் எதனால இது வெறிக்கொண்டு இருக்கிறான், பணத்தினாலயா, என்ன காரணம், சமுதாயத்தில் மக்களை பற்றி படிக்கலையா, ஸோ ஏன் இப்படி இருக்கிறான், பொறுப்பு இல்லாமல் இருக்கிறான், ஸோ அதை பற்றி சொல்கிறது. சரிங்களா? அதுதான் இந்தியன் சொசைட்டி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபியில் 2 இருக்குது. ஸோ இந்தியன் கேட்பாங்க, ஸோ அடுத்து வேர்ல்டு கேட்பாங்க, ஹியூமன் கேட்பாங்க. ஸோ இந்த 3 கேட்பாங்க. ஸோ இது எப்படின்னா, ஸோ ஜியாகிரஃபின்னு ஒன்றும் கிடையாது, ஒரு புவியீர்ப்பு விசை. ஸோ அந்த புவியீர்ப்பு விசை எதனால் உருவாகுது, ஸோ பஞ்சபூதங்கள் இருக்குது. ஸோ அந்த நீர், நெருப்பு, காற்று இருக்குது. ஸோ இப்போ இது என்ன எதை வச்சு மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னா, கீழே ஒரு இது இருக்குது, கீழே ஒரு எர்த்தோட ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குதுன்னு வச்சுங்களேன், சிஜி இருக்குது. ஸோ மேலே வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ கீழேருந்து மேலே ஒரு பாலை வந்து ஹைட்டில் வந்து நல்ல பவராக புஷ் பண்ணி சென்ட்ரிஃப்யூகல் எனர்ஜியில் வந்துட்டு டம்ப் பண்ணி நீங்கள் மேலே ரொட்டேட் பண்ணி அனுப்புகிறீங்க. ஸோ அது என்ன போகும்னா, மேலே போக 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 என்ன ஆகும்னா, அட்மாஸ்பியரோட ப்ரெஷர் வந்து கம்மியாயிரும். அதாவது ஸ்பேஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பர்டிகுலர் அளவுக்கு மேலே போனோன்னா என்ன ஆயிரும்னா, ஃபுல்லு மனிதர்கள்லாம் அப்படியே இங்கே இடத்துல நடக்க மாட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி ஸ்பேஸில் அப்படியே மிதப்பாங்களாம். ஸோ என்னென்னா, அந்த இடத்துல 0 வேல்யூ ஆஃப் ப்ரெஷர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல அட்மாஸ்பியரோட வேல்யூ எவ்வளவு இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. எர்த்தோட மெஷர்மெண்ட் பார்க்குறப்ப, நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுறப்ப, கால்குலேட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரொம்ப 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 அதாவது 0 டாலரன்ஸ் அளவுக்கு அங்கே ப்ரெஷர் இருக்குமா. அது 0 டாலரன்ஸ்னால் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5.5 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுலேயுமே இருக்காதுங்கிறது தான் ஒரு ஜீரோங்கிறது டாலரன்ஸே கொடுக்க முடியாதுப்பா, அது கரெக்டாக இருக்கும். ஸோ எர்த் பேஸ்னால் அங்கே தான் இருக்கும். அதாவது ப்ரெஷர் ரொம்ப 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 ரிடியூஸ் ஆகிருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ஒரு காரணத்தால் நீ ஒரு மேலே ஒரு பொருளை போட்டால் என்ன அது கீழே வருது. ஏன்னா இந்த கீழே வந்துட்டு நிறையா இது இருக்குது, ட்ரீஸ் இருக்குது, நிறையா இது அந்த பஞ்ச தத்துவம் இருக்குது. ஸோ அந்த பஞ்ச தத்துவத்தினால என்ன ஆகுது, ஒரு ஃபோர்ஸ் கிரியேட்டிவ் கீழே இருக்குதா, மேலே போட்டால் கீழே டவுன் ஆகும். ஏன்னா கீழே வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. ஸோ பூமிக்கு கீழே என்ன இருக்குது, சிஜி இருக்குது. அந்த சென்டர் ஆஃப் புவியீர்ப்பு விசை ஒன்று இருக்குது. ஸோ அந்த புவியீர்ப்பு விசை மூலம் தான் மேலே போன எக்ஸ்ப்ளோர் ஆன அந்த பாலு கீழே அப்படியே வரும். அதாவது ப்ரெஷர் இருக்கிற இடத்த நோக்கி கீழே வந்துகிட்டே இருக்கும். அதாவது மாஸ் இன்ட்டு வால்யூம்பாங்க, இது வந்துட்டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன்பாங்க. ஸோ இதனால் ஒரு ஒர்க்கு நடக்குது. இது ஒரு ஒர்க்குன்னு வச்சுங்க, மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் மைனஸ் எம் இன்ட்டு ஏ. எம்ங்கிறது மாஸ், ஏங்கிறது ஆக்சிலரேஷன், மைனஸ் எம்ஏன்னு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா ஸோ இது பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக்ஸில் இருக்கும். ஸோ வந்துட்டு அதாவது தெர்மல் அந்த மாதிரியான ஒரு ரிலேட்டட் சப்ஜெக்ட் தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், கீழே மேலேருந்து ஒரு பால் போகும். ஸோ இதே கான்செப்ட் தான் சார் ஐசக் நியூட்டன் என்ன பண்ணியிருப்பார், ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருப்பார், ஆப்பிள் மரத்தில் மேலேருந்து விழுந்திருக்கும். ஸோ என்ன ரீசன், தட்ஸ் அ ரீசன் ஐ வில் டெல் அபவுட் ஃபார் தட் ஃபியூ மினிட்ஸ் ஒன்லி. ஸோ என்ன ரீசன்னா, மேலேருந்து பால் நான் தூக்கி போட்டு சொன்னேன்னா பாருங்கள், அதே இதையும் மேட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ நான் மேலே போட்ட பால் வந்து கீழே வருது. ஸோ என்ன காரணம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, புவியீர்ப்பு விசை, மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன், 2 ஃபார்மேஷனில் ஒரு ஒர்க் நடந்திருக்கு. ஸோ அதே ஒர்க் தான் என்ன இருக்குது, ஒரு மரம் இருக்குது, அது கிளைகள் இருக்குது. கிளையிலேருந்து இந்த ஒரு அதாவது அதான் சொல்லுவாங்க, அது நாம்போ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஸோ சரியாக தெரில. ஸோ அதுலேருந்து அந்த இதில் பிடிச்சிருக்கு. பூ எப்படி இருக்கும், அந்த இதில் இருக்கும் கொத்து, பூ எப்படி மலரும், ஒரு சிங்கிள் இது இருக்குமா, ஊசி மாதிரி இருக்குமா, அதுலேருந்து மலர்ந்து வருது, ஒரு பூவாகி காயாகி கனியாகி அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ப்ராசஸ் நடந்து தான். ஸோ அதே மாதிரி ஒரு ஆப்பிள் அப்படி தான் ஒரு ஃபார்மேஷன் ஆகும், உருவாகும். ஸோ அந்த ஃபார்மேஷன் ஆகிறப்ப ஒரு ஸ்டேஜ் ஆகிரும். அதுக்கு மனிதர்கள் எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக வளர்கிறான், இளமை, முதுமை, இன்னும் 3 ஸ்டேஜ் இருக்கா. ஸோ அது மாதிரி அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஃபைனலாக வந்துட்டு அது அந்த இடத்த விட்டு ரிலீவ் ஆகிறதுக்கான ஒரு டைமிங் வந்துடும், வெளியேறதுக்கான ஒரு டைமிங் வந்துடும். அந்த டைமிங்கை பொறுத்து அது வந்துட்டு அது எனக்கு தெரியும். பூமியில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஒரு எக்ஸ்பயர் டேட் இருக்கும். ஸோ நான் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி வச்சுருக்கு. அது வந்துட்டு வயசானோன்னா அது கீழே இறங்கிடும். கீழே விழுவுறப்ப என்ன ஒரு ஃபோர்ஸில் வரும். ஸோ மரங்களும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் தான் இதில் இருக்கும், கீழே எடுத்துக்கும். அந்த இலைகள், அந்த கிளைகளோட பரவலான அந்த அடர்த்திக்கும் கீழே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்கும். அந்த அதுலேருந்து ஃபோர்ஸ்லேருந்து கீழே விழுவும். ஸோ விழுவுறப்ப என்ன ஆகும்னா, நல்ல ஃபோர்ஸ் வரும். நீங்கள் கீழேருந்து மேலே பால் போட்டதுக்கும் இது போல் டப்புன்னு விழுந்துடும். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு டிஸ்டன்ஸு ரொம்ப நெருக்கமாக இருக்குது.
அந்த எர்த்துக்கும் அந்த ட்ரீக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கிட்ட இருக்கும். ஸோ அந்த ஃபீட் கணக்கு தான் உங்களுக்கு, ஃபீட்டுனா அடி தான். ஸோ அந்த ஃபீட் கணக்கில் தான் ஒரு 7 அடி 8 அடி, ஸோ ஒரு 10 அடி 15 அடி, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீட் கணக்கில் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு நான் சொல்கிறது வந்து நியர் பை ட்ரூ வேல்யூ கிடையாது. ஸோ ஒரு தட்ஸ் அப்ராக்சிமேட்லி தோராயமாக சொல்கிறேன். ஸோ இப்படி இருக்கலாம், ஸோ இப்படி நடந்திருக்கலாம். ஸோ அது ஒரு இதுதானே. ஒரு நியூஸ் ரீடர் என்ன பண்ணுவார், இது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அவர் நேராக போய் பார்த்தாரா கன்சல்ட் பண்ணாலும் தெரியாது. இன்னொருத்தவங்க சொன்னதை வச்சு சொல்லியிருப்பார். இது மாதிரி நான் இது பண்ணியிருக்காங்க, இது நியூஸ் இருக்குது, நாளைக்கு பண்ணலான்றது சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி எப்போ வேணாலும் வெளியிடலாம். ஸோ அது என்ன சொல்கிறாங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அன்னன்னைக்கு உழைச்சா ஊதிங்கிற மாதிரி அவங்க ஏதாச்சும் ரீட் பண்ணால் தான் அவங்களுக்கு இது ப்ராஃபிட். சரியா? ஸோ அந்த கான்செப்ட் தான் ஜியோகிராஃபி. ஸோ இதுதான் ஜென்ரல் ஸ்டடீஸ். அதாவது நீங்கள் மெயின்ஸில் வந்துட்டு 1000 மார்க் இருக்கும். ஸோ வந்து 7 பேப்பர் 4 பேப்பர் சூஸ் பண்ணுவீங்களா? ஸோ இதில் இந்த கான்செப்டை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போய் ஒரு டெலிவரி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வேல்யூ ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து நீங்கள் மனுஷனுக்கான ஒரு வேல்யூவை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணிடுங்க. பணத்துக்கான வேல்யூ வந்து க்ரியேட் பண்ணுறீங்களோ இல்லையோ, மனுஷனுக்கான ஒரு வேல்யூ வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அதுவே நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து எப்போ வேணாலும் ஜெயிச்ச மாதிரி தான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மனுஷங்களை வந்துட்டு நல்லா ஜெயிச்சிருங்க. மனுஷன் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் பணத்தை ஜெயிங்க. சரிங்களா? ஸோ மனுஷங்கள்லாம் ஜெயிச்சாலாம் பெரிய மேட்டரே கிடையாது. ஸோ நம்ம தான் ராஜா, நம்ம வந்து நேர் வழியில் போகிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன, ஸோ அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை, ஒரு டிசிப்ளின் வந்துட்டாலே உங்களுக்கு, ஸோ எங்கே போனாலும் ஒரு டிசிப்ளினு, அந்த பஞ்சுவாலிட்டி, அந்த டைமிங், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, இந்த நாணல் கேள்விப்பட்டீங்களா? ஸோ அது இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு வளைஞ்சு கொடுத்துக்கும். ஸோ ஒரு புயலோ ஏதோ ஒன்று வருதுங்களா, ஸோ உள்ளே வரும் ஒரு ஹை ப்ரெஷரில் மேலே வந்து ஃப்ளோ ஆகிட்டு ஃப்ளோட்டிங் வருது. ஃப்ளோட்டிங் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சரிங்களா? ஸோ அப்படி வரப்போ என்ன ஆகுனா, இவன் ஃப்ளோட்டிங் ஆகுது. அது என்ன பண்ணும், அந்த அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வளைச்சி கொடுத்துக்கும். ஸோ அது மாதிரி தான் நம்பணும். ஸோ கொரோனா டயத்தில் நிறையா வந்து இடர்பாடுகள் வந்தது. ஸோ அதை தாண்டி வந்துருக்கோம். ஸோ இன்னும் இருந்து அதை கடந்து போகணுமா, நம்மளுடைய நிலைமை என்ன நிலைமையில் இருக்கோ ஸோ அதை உணரணும். ஸோ உணர்ந்து புரிஞ்சு நடந்துக்கிட்டால் தான் நம்ம வந்துட்டு அடுத்த ஒரு நிலைமைக்கு கட்டத்துக்கு போக முடியும். இன்னும் அதிலேயே யோசிச்சுக்கிட்டு அதிலேயே கடந்தோம்னா அது எதுக்கும் பயன்படாது. சரிங்களா? பிள்ளையார் மாதிரி உட்காந்து வேண்டிய முக்கத்தில்